என்னோட அடுத்த ஆசை என்னன்னு உங்ககிட்ட சொல்லணும். அதுக்காக தான். அர்ஜுன் சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். புரியுது வசு. இப்போ உன் ஆசையை என்கிட்ட சொல்லணும், அவ்வளவுதானே? அத இனியா இருக்கும் போதே சொல்லலாமே. அது அர்ஜுன் சார். பார் வசு, நீ என்னதான் என்கிட்ட ரகசியமா சொன்னாலும் அந்த ஆசையை நிறைவேற்றும் போது எல்லாருக்கும் தெரியதானே போகுது. ஓ, அப்படியா அர்ஜுன் சார்? நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். அர்ஜுன் சார், இது வரைக்கும் என்னோட ஆசை எல்லாத்தையும் நீங்க கரெக்டா நிறைவேத்திட்டீங்க. ஆனா இப்போ என்னோட ஆசையே நீங்க தான். ஏய், என்ன நீ ஏதேதோ பேசிக்கிட்டே போற? மரியாதை கெட்டுட தெரிஞ்சுக்கோ. என்ன இனியா, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ்ளோ கத்துற? இதுக்கு மேல நீ என்ன சொல்ல போற? உனக்கு அசிங்கமா இல்ல, வெக்கமா இல்ல? ஐயோ இனியா, நான் சொல்ல வந்ததை நீ புரிஞ்சுக்கவே இல்ல. இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இன்னைக்கு ஒரு நாள் அர்ஜுன் சார் என் கூடவே இருக்கணும். அதுவும் ஜேகேஆர் குரூப்ஸோட சேர்மனா இல்லாம எனக்கு சமமா என்னோட ஃப்ரெண்டா, என்னோட வெல் விஷரா, இன்னும் சொல்ல போனா என்னோட லவ்வரா இருக்கணும். எனக்கு பிடிச்ச இடத்துக்கு எல்லாம் என்ன கூட்டிட்டு போகணும். என்னது, லவரா? ஆமா. ஐயோ அர்ஜுன், அவ என்ன சொல்றான்னு கேட்டிங்களா? இனியா, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. இது அவளுடைய ஆசை, அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம பசு என்ன சொல்ல வரானா, இந்த ஒரு நாள் முதல்வர், இந்த ஒரு நாள் போலீஸ் பண்ணா இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு நாள் லவர், அவ்வளவுதான். இல்ல பசு? ஆமா அர்ஜுன் சார், கரெக்ட். அதே மாதிரி தான். ஒரு நாள் முதல்வர்னா ஓகே, அதென்ன ஒரு நாள் லவ்வர்லாம், அதெல்லாம் சரி வராது அர்ஜுன். இனியா, நீ போட்டு மனசு குழப்பிக்காத. இந்த பாரு வசு, உன்னுடைய ஆசை ஓகே, நீ சொல்ற மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா உன் கூட நான் இருக்கேன். ஆனா ஒரு கண்டிஷன், இனியாவும் நம்ம கூட தான் இருப்பான். ஓகேவா இனியா? ஓகே அர்ஜுன் சார், இனியாவும் கூட இருந்தா இன்னும் ஜாலியா தான் இருக்கும். அப்ப நான் ரெடி. வசு, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. ஓகே சார், பை. இனியா, ஓகே, அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறா போல இருக்கு. ஓகே. ஏய் வசு, ஒரு நிமிஷம் நில்லு. என்ன இனியா, ரொம்ப திட்டம் போட்டு உன் ஆசை எல்லாம் ரெடி பண்ண மாதிரி தெரியுது. புரிஞ்சா சரி. இது உன்னோட கடைசி ஆசை மாதிரி தெரியலையே. ரொம்ப யோசிச்சு எனக்காகவே ஸ்கெட்ச் போட்ட மாதிரி தெரியுது. என்னது, உனக்கு ஸ்கெட்சா? ஆமா, ஸ்கெட்ச் போட்டு தூக்குற அளவுக்கெல்லாம் நீ அவ்வளவு ஒர்த் இல்ல. உனக்கு புரியல? பேனு குத்துறதுக்கு கோடலி எதுக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நீ எனக்கு. உனக்கு ஸ்கெட்ச் போட்டா அந்த ஸ்கெட்ச் கோச்சுக்கும். உனக்கெல்லாம் சாதாரண பென்சில் ஸ்கெட்சே போதும். இன்னும் அழகா சிம்பிளா சொல்ல போனா நீ எல்லாம் அவ்வளவு ஒர்த்தே கிடையாது. போதுமா? ஓ அப்படியா? யாரு ஒர்த் இல்லன்னு கூடி சீக்கிரம் தெரிஞ்சிரும். ஆமா, இவ்ளோ பேசுறியே, நீ அர்ஜுன ஐ லவ் யூன்னு சொல்ல வை பார்க்கலாம். அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. நீயும் கூட வரதானே போற. கண்ணால பாப்ப, காதால கேப்ப. வரேன். சரி வசு, எங்க போலாம் சொல்லு. தீம் பார்க் போலாம் அர்ஜுன் சார். என்னது, தீம் பார்க்கா? ஆமா, ஏன்னா அங்கதான் எல்லா என்டர்டைன்மெண்ட்டும் ஒரே இடத்துல இருக்கும். என்ஜாய் பண்றதுக்கும் நல்லா இருக்கும். அதோட
எப்பவுமே லவ்வர்ஸ் கேத்த இடம் அதுதான். ஓகே வசு, வா போலாம் வாங்க. அர்ஜுன் சார் ஒரு நிமிஷம். என்ன வசு? இப்போ நாம கார்ல போறது இல்ல. என்ன வசு சொல்ற? ஆமா அர்ஜுன் சார், நான் என்ன சொன்னேன்? எனக்கு சமமான அந்தஸ்துல நீங்க என் கூட வரணும்னு சொல்லியிருந்தேன்ல, அதனால உங்க பர்ஸ், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாத்தையும் வீட்ல வச்சுட்டு வந்துடணும். இன்ஃபேக்ட் உங்க மொபைல கூட ஆஃப் பண்ணி வச்சிடணும். நாம இப்போ ஆட்டோல தான் போறோம். ஆட்டோவா? ஐயோ, தீம் பார்க் வேற போறாங்க. அங்க பாண்டிச்சேரியில இருந்து நிறைய பேர் வருவாங்க. போலீஸ் கிலீஸ் நம்மள பாத்துருச்சுன்னா என்ன பண்றது? அது இல்லாம காசு பணம் எதுவும் எடுத்துட்டு போக கூடாதுங்கிறா. அப்பா, இது வேலைக்கு ஆகாது. நம்ம போகவே கூடாது. என்ன இனியா அமைதியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அர்ஜுனும் நீயும் மட்டும் போயிட்டு வாங்களே, நான் வரல. அப்படி வாடி வழிக்கு உனக்கு இருக்குடி. ஏன் இனியா, என்னாச்சு? எனக்கு உடம்புக்கு ஒரு மாதிரியா இருக்கு அர்ஜுன். தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. என்ன இனியா அது? இது கொஞ்சம் வித்தியாசமான ஆசையா இருக்கு. எனக்கே கொஞ்சம் சவாலா இருக்கும் போல இருக்கு. நீ கொஞ்சம் கூட இருந்தா நல்லா இருக்கும்ல? இல்ல அர்ஜுன், பரவாயில்ல. பசுவோட கடைசி ஆசையா அவ ஆசைப்பட்ட இடத்துக்கே போயிட்டு வாங்க. ஆனா நீங்க 2 பேர் மட்டும் போயிட்டு வாங்க. பாவம் வசு இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கா. நான் வீட்ல இருந்து அத்தைய பாத்துக்கிறேன். என்ன இனியா, உடம்பு சரியில்லைன்னு சொன்ன, அப்புறம் எப்படி நீ அத்தைய பாத்துப்ப? அது உடம்பு சரியில்லைதான். ஆனாலும் நான் தானே அத்தைய பாத்துக்கணும். அதனால நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. நான் அத்தைய பாத்துக்கிறேன். பாய். என்ன பொண்ணுடா. அப்பாடா, தப்பிச்சிட்டோம். ஏதோ சிட்டி சென்டர், மால், பீச்சுக்குன்னு போவாங்கன்னு பார்த்தா தீம் பார்க்க போறாங்களாம். என்னடி, என்ன நீயா, என்னாச்சு? நீ பாட்டு புலம்பிக்கிட்டே வந்துகிட்டு இருக்க. ஆமா, அவங்க கூட நீ போலியா? இல்ல பாட்டி. இனியாவை சும்மா சொல்லக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாடியே மாமியார் மேல இனியாவுக்கு எவ்வளவு அக்கறை பாரு. ஆமா அர்ஜுன் சார், ரொம்ப அக்கறை தான். சரி, நம்ம போலாமா? போலாம். அர்ஜுன் சார், உங்க டெபிட் கார்டு, போன், பர்ஸ், பணம் எல்லாமே. போலாமா? ஏண்டி தனியா அவன் கூட அவ போறா, நீ போகலங்கற? கூட்டமா இருக்கும் போதே ரூட்ட போடுவா அந்த பஸ். இப்ப தனியா வேற போறாங்க. என்னென்ன நடக்க போகுதோ? போ பாட்டி. பர்ஸ், கிரெடிட் கார்டு எதுவுமே இல்லாம அர்ஜுன் அவ கூட வரணுமா? அவ ஏதோ பிளான் பண்றா பாட்டி. அப்போ கூட நீ இருந்தா தரடி பிளான முறியடிக்கலாம். நீ சொல்றது சரிதான் பாட்டி. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கே. என்னடி பெரிய சிக்கலு? வசு, ஆட்டோல போணுங்கறியே, உன் பிளான் ஓகே தானா? ஓகே தான் அர்ஜுன் சார். இது பிளான் இல்ல, என்னோட ஆசை. ஆட்டோ பயணம்ங்கிறது என்ன மாதிரி மிடில் கிளாஸ் பெண்களுக்கு பெரிய ஆசை சார். ஓ, புரியுது. ஓகே. அர்ஜுன் சார், அங்க ஒரு ஆட்டோ வருது அர்ஜுன் சார். கூப்பிடு. அண்ணா, நிப்பாட்டுங்க சார். வணக்கம் சார். வணக்கண்ணே. தீம் பார்க் போனோம் சார். தமாஷ் பண்ணாதீங்க சார். நீங்க இவ்வளவு பெரிய ஆளு, நீங்க போய் ஆட்டோல போறதா? அது ரொம்ப கலாய்க்காதீங்க சார். இல்ல, கலாய்க்கலப்பா. நிஜமாவே தீம் பார்க் போனோம். சும்மா ரீல் விடாதீங்க சார். ஏப்ரல் 1னா பரவாயில்ல, மாசம் முழுசுமா ஏமாத்துவீங்க. ஏதாவது ஏசி கார் புக் பண்ணி அதுல ஜாலியா போங்க சார். நீங்களாவது ஆட்டோல போறதாவது. சும்மா தமாஷ் பண்ணாதீங்க சார். போங்க சார். பாத்தியா வசு, டிரைவர் கூட நம்மள நம்ப மாட்டேங்கிறான். அவரை ஏப்ரல் ஃபுல் பண்றோமா?
எவ்வளவு அலட்சியமா பேசிட்டு போறாரு பாரு. சாரி அர்ஜுன் சார். ஆட்டோல போறதுல நீங்க ஏதாவது சிரமமா ஃபீல் பண்றீங்களா? இல்ல பசு, எனக்கு எதுவும் சிரமம் இல்ல. அவர் சொன்னதை சொன்னேன். அவருக்கு என்ன தெரியும் போல இருக்கு, அதனால தான் அப்படி பேசிட்டு போறாரு. நீ எதுவும் தப்பா நினைக்காத. வேற ஏதாவது ஆட்டோ வருதான்னு பாப்போம். ம். ஏய், யாரடி தேடுற? பாட்டி உனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது பாட்டி. இந்த மகாபலிபுரம், விஜிபி இங்கெல்லாம் பாண்டிச்சேரியில இருந்து நிறைய பேர் வருவாங்க. நான் அங்க போய் என்னை யாராவது பார்த்தா சிக்கல் ஆயிடும்ல. ஏற்கனவே போலீஸ் வர என்ன தேடிட்டு இருக்கு. சீனி சக்கர சித்தப்பா சீட்டில் எழுதி நக்கப்பாவான். அதான பார்த்தேன். நீ எப்பேற்பட்ட ஆளு. முக்காடு போட்டாளாம் காத்தாயி, முறுக்கிட்டு போனாலாம் பூவாயிங்கிற கதையா? அவ கூப்பிட்டு நீ போகலன்னா அதுக்கு ஒரு காரணம் இல்லாமையா இருக்கும்? பாட்டி வெறுப்பேத்தாத. இங்க பாரு, அவ கடைசி ஆசைன்னு கண்டதையும் இழுத்து விடுறா. அவ கழுத்துல தாலி கட்டினா கூட இந்த வீல் சேரு கடைசி ஆசை தானே ஓகே சொல்லிடும். தாலிய கழுத்துல வாங்கிக்கிட்டு அவ புட்டுக்கலன்னா நீ என்ன பண்ணுவ? பாட்டி எனக்கும் பயமா தான் இருக்கு. அதுக்கு தாண்டி சொல்றேன், சட்டு புட்டுன்னு அவன் கையால தாலிய வாங்கிக்கோ, புரியுதா? பாட்டி அதான் அத்தா 2 மாசத்துல கல்யாணம் சொல்லிருக்காங்கல்ல, அதான் கொஞ்சம் தைரியமா இருக்கு பாட்டி. அது வரைக்கும் அவ மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ. பாரு, நான் சொல்லிட்டேன் பாத்துக்கோ, அப்புறம் உன் இஷ்டம். இனியா, கிச்சன்ல ஹாஃப் பாயில் வச்சிருக்கேன், அதை போய் எடுத்துட்டு வா. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நேரா ரூம் எடுத்துட்டு வா. என்ன? சரி பாட்டி. போ போ, சீக்கிரம் வா. வசு, நமக்கு லக் இருக்கு வசு. வருது ஆட்டோ. அண்ணா எங்க சார் போனோம்? தீம் பார்க் போனோண்ணே. எதுக்கு சிரிக்கிறீங்க? போலாம்ல சார். உங்களை பார்க்கும்போது நினைச்சேன். என்னப்பா நினைச்ச? அது வந்து சார். பரவாயில்ல சொல்லு. நீ சொன்னதாப்பா நான் ஆட்டோல ஏற முடியும். சார், 2 பேரும் சேர்ந்து பார்க்கும்போது ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு சார். சார், ஜாலியா பேசிட்டு இருக்க தானே தீம் பார்க் போறீங்க? இல்லப்பா, நீ எதுவும் தப்பா கேப்பா நினைக்காத. இது ஆக்சுவலா வேற கதை. அர்ஜுன் சார் வாங்க போலாம். வாங்க சார், வாங்க. ஆட்டோல ஏறுங்க. ஏறுங்க மேடம், ஏறுங்க சார். புரோட்டா காட்டு மதிக்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணுங்கண்ணா. யார் அது? புது நம்பரா இருக்கே. ஹலோ, யாரு? பரோட்டா காந்திமதியா? எஸ், நீங்க யாரு? நான் உங்க ரசிகங்க. 50 பரோட்டா சாப்பிட்டு நீங்க சாதனை பண்ணிருக்கீங்க. அடுத்து என்ன சாதனை பண்ண போறீங்க? ஒரு அண்டா பிரியாணிய மூச்சு விடாம சாப்பிட போறேன். சாப்பிடுறப்ப உங்க மூச்சு நின்ட்டா என்ன பண்ணுவீங்க? ஓவிய வந்து உன்னை செருப்பால அடிப்பேன். வேட போனேன். டேய் குமாரே, அடுத்து பிரியாணி சாப்பிட போறாங்களாடா? அப்படியானே? கேக்குறான் பாரு வாக தொகை இல்லாம. வா 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 வா. பாட்டி என்ன பாட்டி ஏதோ பேசணும்னு சொன்ன? நீ சொன்னதுல இருந்து எனக்கு அந்த பசுவை நினைச்சு ரொம்ப கலக்கமா இருக்கு பாட்டி. 2 பேரையும் தனியா அனுப்பி இருக்க கூடாதுல? ஒண்ணுது எல்லாமே லேட் பிக்கப் தாண்டி. பாப்பா பாப்பா. பள்ளி கூட வாதியாரா சொல்லி கொடுத்தாதான் உனக்கு புரியுது. போ பாட்டி, எப்படியோ போ. ஆனா அந்த வசு அர்ஜுன் கூட நிம்மதியா இருக்கவே கூடாது. லவ்வர் மாதிரி இருக்கணுமா? ஆசை பத்தி அவளுக்கு சாகுற ஆசை மாதிரியே தெரியல. வளைச்சு போட்டு வாழ்ற ஆசை மாதிரி இல்ல தெரியுது. இன்னொருத்திக்கு நிச்சயமானவரை அலட்டிக்காம இவ லவட்டிட்டு போக பாக்குறா. அடியே இனியா, காலு ஒரு இடத்துல நிக்காம தையா தக்கான்னு ஆடுற மாதிரி அவ மனசு அப்படியே கிடந்து ஆடுதுரி. அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறா. பாட்டி எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல பாட்டி, ஒரு நல்ல ஐடியாவா போடு. எவ்வளவு கிளவரா பிளான் பண்ணி ஆட்டோல போனாதான் நான் வர மாட்டேன்னு என்ன கழட்டி விட்டுட்டு போறா. அவளை சும்மாவே விடக்கூடாது பாட்டி. எப்படியாவது அவளை வீட்டுக்கு திரும்ப வர வைக்கணும். அதுக்கு ஏதாவது அப்படின்னு நீ ஒண்ணு பண்ணிடி. நீ விஷம் குடிச்ச மாதிரி நடிக்கிறியா? பாட்டி
என்ன ஒரு தடவை போட்டு பார்த்தது பத்தாதா? மறுபடியும் அந்த வசு என் வாயில எதையாவது கலக்கி ஊத்தணுமா? வேற ஏதாவது நல்ல ஐடியாவா இருந்தா சொல்லு. 4 ஆளுங்களை விட்டு 2 பேரையும் வழிமறைச்சு அடிக்க சொல்லுவோமா? பாட்டி, வேணும்னா உன் பேத்திய வேணா அடிக்க சொல்லு. ஆனா அர்ஜுன் மேல வேற யாருமே கைய வைக்க கூடாது. ஓஹோஹோ, உன் புருஷன் இல்ல? ஐயோ, நான் மறந்துட்டேடி, சாரி டி. அடியே, இந்த பாருடி, ஒரு நல்ல ஐடியா. இந்த வீல் சேருக்கு உடம்பு முடியல, ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போயிட்டு இருக்கோம்னு ஒரு ஃபோன் பண்ணுவோமா? 2 பதறி அடிச்சிட்டு ஓடி வந்துருங்க. ஐயோ பாட்டி, சூப்பர் ஐடியா பாட்டி. ஐடியா ஓகே தான். ஆனா 2 பேர்கிட்டயும் செல்போன் இல்லையே. எப்படி அவங்க கிட்ட இந்த தகவலை சொல்றது? இப்பதான் இந்த கடையநல்லூர் காந்திமதி யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும். அவங்க விஜிபிக்கு தானே போயிருக்காங்க. யூ வெயிட் அண்ட் see. எப்படி பாட்டி? அதான் வெயிட் அண்ட் சீன்னு அழகா சொன்னேன்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுடி. சரி பாட்டி. எவ்வளாச்சு? 350 ரூபா ஆச்சு சார். வசு, நீ சொன்னதுனால வீட்ல இருந்து பர்ஸ் எதுவும் எடுக்கல. ஒரே ஒரு 2000 ரூபாய் நோட் எடுத்துட்டு வந்தேன். ஓகே, இந்தப்பா. சார் 2000 ரூபா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சார். இன்னைக்கு முதல் சவாரி நீங்க தான் சார். சார் சில்லற மாதிரி கொடுங்க சார். சரி இருங்க, நான் டிக்கெட் வாங்கிட்டு சேஞ்ச் எடுத்துட்டு வந்து தரேன். சரிங்க சார், போயிட்டு வாங்க. சரி, 2 டிக்கெட் கொடுங்க. மேம், இதை எல்லா கேம்ஸுக்கும் யூஸ் பண்ண முடியாது. மற்ற கேம்ஸ்க்கு நீங்க பணம் கட்டி தான் விளையாடணும். ஓகேவா? ஓகே ஓகே, தேங்க்ஸ். 2 டிக்கெட். என்னம்மா வந்தம்மா காசு கொடுத்து அனுப்பாம டிக்கெட் எடுத்துட்டு சில்லறையா தர்றேன்னு உங்களோட பெரிய தொந்தரவா இருக்குமா? ஹலோ, அதான் டிக்கெட் எடுத்துட்டு வந்து தரேங்கறாரு இல்ல, வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்றேன். சீக்கிரமா வர சொல்லுங்கம்மா. இந்தாங்க சார் சேஞ்ச். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சார். அர்ஜுன் சார். வசு, டிக்கெட் எடுத்தாச்சு. 1200 ஆச்சு. 800 ரூபீஸ் பேலன்ஸ் இருக்கு. ஆட்டோக்காரனை கூப்பிடு, நம்ம அந்த ஃபேர் அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம் அர்ஜுன் சார். சார். சொல்லுங்கம்மா. சார், என் சொந்த ஊர் திருநெல்வேலி. குழந்தைங்களோட ட்ரீட்மெண்ட்காக இந்த ஊருக்கு வந்திருக்கேன். கையில இருந்த காசெல்லாம் செலவாயிடுச்சு. இப்ப சாப்பிட கூட வழி இல்ல சார். குழந்தைங்கலாம் சாப்பிட்டே 2 நாள் ஆச்சு சார். அர்ஜுன் சார், பார்த்தா பாவமா இருக்கு. பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துருங்களேன். வசு, இதை கொடுத்துட்டு நம்ம கிட்ட பணம் எதுவும் இல்ல. ஆட்டோக்கார் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வேற பணம் தரணும்ல. ஐயோ அர்ஜுன் சார், தர்மம் தலை காக்கும். நீங்க பணத்தை கொடுங்க. இன்னைக்கு கையில பணமே இல்லாம ஜாலியா சுத்த போறோம். அதான் நல்லா இருக்கும். இல்ல வசு. அட கொடுங்க அர்ஜுன் சார், பாவம். அவங்க என்ஜாய் பண்ணட்டும். இந்தாங்கம்மா. ரொம்ப நன்றிங்க சார். நீங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் தீர்காயுசா ரொம்ப நாளைக்கு சந்தோஷமா வாழணும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க மறக்காம சாப்பிட்டுருங்க. போய் சாப்பிடுங்க, போங்க. சரிங்க சார், வாங்க போலாம். ஐயோ வசு, எல்லா பணத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். இப்ப ஆட்டோக்காரனுக்கு என்ன பதில் சொல்றது? அட விடுங்க அர்ஜுன் சார், அவன் கொஞ்சம் ஓவரா தான் பேசுறான். நம்ம உள்ள ஓடிடுவோம். அவன் இங்கே கிடக்கட்டும். வசு, பெரிய பிரச்சனை ஆயிடும். வாங்க அர்ஜுன் சார். வந்துற இருங்க. சார் 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 இல்ல சார். சார் உள்ளதான். இல்ல சார். வர வந்து தர. இல்லங்க. சார் சார் இரியா. டிக்கெட் எங்க? இல்ல சார், நான் ஆட்டோ டிரைவர். டிக்கெட் இல்லையா? ஏத்திட்டு வந்தேன் சார். டிக்கெட் இல்லாம உள்ள அனுப்ப முடியாது. இல்ல சார், அவங்களுக்கு காசு கொடுங்க. எல்லாம் இங்க பேசாதயா. சார், நான் அத மட்டும் வாங்கிட்டு வந்துறேன். இல்லங்க இல்ல. டிக்கெட் இல்லாம உள்ள போக கூடாதியா. எப்படியும் திரும்ப இந்த பக்கம் வந்தாவணும். அப்ப பாத்துக்கறேன். ஏமா, வெளிய வராமயா போயிருவீங்க? கண்டிப்பா வருவோம். போங்க போங்க போங்க. நீங்க வாங்க அர்ஜுன் சார். இது சும்மா
ட்ரெய்லர் தான் அர்ஜுன் சார். கல்யாணத்துக்கு பிறகு வெளிநாட்டுக்கு போய் இதே மாதிரி தீம் பார்க்ல உரிமையோட விளையாடணும். பாவம் பசு, சாகிறதுக்கு முன்னாடி சில பேர் குழந்தைங்க மாதிரி எல்லாத்தையும் ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி பசு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். பசு என்ன பண்ற? ஒரு நாள் லவ்வர்ஸ்னா சும்மாவா? லவ்வர்ஸ்னா கை கோர்த்துட்டு தான் போகணும் சார். செல்ஃபி எடுங்க. எடுக்கிறேன்.